ஹலோ கைஸ், என்னோட பேர் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் செட்டப் வந்து எந்த மாதிரி பண்ணலாம், கரண்ட்ல ஃபுல்லி அப்டேட்டட் கேஜெட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான மோட்டோ விளாகிங் செட்டப் வந்து செய்வது எப்படி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து மோட்டோ விளாகிங் செட்டப்புக்கு தேவையான என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிள் இருக்கோ, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நீங்க போறீங்க, மோட்டோ விளாகிங் பண்ண போறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்ஸை பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களை ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ மறக்காம அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக நிறைய பேர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது சொல்யூஷன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஹெல்மெட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1500. அமேசானில் ஆர்டர் போட்டது தான். ஒவ்வொரு வாட்டியும் ஹெட்ஃபோனை கலட்டி மாட்டி காது வலி அந்த பிரச்சனையே இதில் கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் வந்துடும். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ஸோ அதை ஒட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ப்ராடக்ட்னு கேட்காதீங்க. நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இது 3வது டைம் நான் வீடியோ எடுக்கிறது. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயத்தை விட்டுறேன். கொட்டிச். ஸோ உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்து நம்ம உள்ள மாட்டியாச்சு. 2-3 டைம் மிஸ்டேக் பண்ணி இப்போ தான் நான் மாட்டியிருக்கேன். திருப்பி கலட்டி மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹெல்மெட்டுக்கு வந்து எந்த இடத்துல மாட்டணும் அப்படின்றத பார்த்துங்க. நான் ஃபுல்லாக பேடிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போட்டு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா பேடிங்க்கு மேலே ஒட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நீங்கள் பேடிங்கை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி வெல்க்ரோ டைப் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஸ்பீக்கர் இதில் வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இது வந்து சார்ஜபிள் டைப் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து பிளேபேக் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ரொம்பவே ஈஸி தான். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பேடிங்கை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்பீக்கர் அதுக்கு தேவையான சார்ஜிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியில் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு ஸ்பீக்கரு அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இதோட செட்டப்பு. ஸோ இதை வந்து சேர்த்து பண்ணிடலாம். ஏன்னா மோட்டோ விளாக் பண்ணுற செட்டப் பண்ணும்போது இது தனியாக பண்ணணும் அது தனியாக பண்ணணும் ஒரு பெரிய தலைவலி இருக்குது. அதனால் ஒரே வீடியோவில் அதை பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து சிம்பிளாக அதை சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான பொருள் வந்து என்னென்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின் மவுண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான பொருள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கோப்ரோ வாங்கும்போதே அதில் வந்து ஒரு சின் மவுண்ட் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஹெல்மெட் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் யூஸ்வலாக ஹெல்மெட்டை வாங்கிட்டு தான் வந்து மவுண்ட் பண்ணுவீங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்க போகும்போதே வந்து அந்த சின் பேடை நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. அது வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸில் ஒட்ட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும், வச்சா ஆனால் ஒட்டாது. அது வெயிட்டும் அதிகன்றதுனால சம்டைம்ஸ் பிரிஞ்சு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3M ஸ்டிக்கர் தான் அதுக்கு பதிலாக பெஸ்ட் சாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிங். இதோட காஸ்ட் ₹350. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ப்ரோன்னு சொல்லிட்டு அமேசானில் அவைலபிள் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜே மவுண்ட் வரும், கிளிப்போட வரும். ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட்டு கிளிப் பண்ணிவிட்டு அதில் வந்து கோப்ரோ வச்சுக்கலாம். பட் இதை நான் வந்து யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. என்னால் ஆங்கிள்ஸ் பார்க்க முடியல, ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டர் வாங்கியிருக்கேன். சேம் அதே பிராண்டு தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹360 நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து கிளிப் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிள் அட்ஜஸ்டர் வந்துடும். இது நல்லா பார்த்துங்க, ஆங்கிள் அட்ஜஸ்டரோட வந்துடும். நம்ம எப்படி வேணால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம், வேணாட்டினா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரிஃபரபிள். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எல் ஷேப்பில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இந்த கிளிப்பில் வந்து வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிப்பு, அவ்வளோதான். இந்த பேடிங் வந்து டையபிள் தாங்க, அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலட்டுறதும் மாட்டுறதும். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் காஸ்ட்டில் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு இதோட அட்வான்ஸாக ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு கிளிப் டைப்பில் இருக்குது. அந்த கிளிப் டைப்பை யூஸ் பண்ணி இந்த ஜாலை வந்து ஜஸ்ட் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணக்கூடிய அந்த மைக்கு செட்டப் எல்லாத்தையும் இந்த ஜா டைப்பில் இப்படியே போட்டுக்க முடியும்.
வேணாட்னா அப்படி ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுக்க முடியும். ஹெல்மெட்டில் ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணுற அவசியம் இல்லை. அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வருது. ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை. நமக்கு வந்து தேவையில்லை, அவ்வளோ காஸ்ட் போட்டு நம்மளால வாங்க முடியாது. ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு பெரிய ரைடர்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு இது ஓகேங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆங்கிள்ஸ்லாம் சூப்பராக செட் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மிக முக்கியமான பொருள், நிறைய பேர் என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணா, கிறிஸ்டல் கிளியராக கொடுக்கணும், கிளாரிட்டியாக கொடுக்கணும், அடிக்கடி வந்து கழட்டி மாற்ற பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரே அடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மோட் வந்து நான் வாங்கிட்டேங்க. கோப்ரோக்கு ரெண்டு மைக் அடாப்டர்ஸ் தான் இருக்கு. ஒரு மைக் அடாப்டர் வந்து 4500 சம்திங் வரும். ஸோ அது ஒயர் டைப்ல இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மோடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8700 ருபீஸ் பாக்ஸில் போட்டிருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அமேசானில் 7700 ருபீஸ் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். சொல்கிற அளவுக்கு ஒரு அலுமினியமில் கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை, பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். 7700 போட்டு வாங்கிட்டு ஏன் தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நிறையா விளாகர்ஸ்லாம் வர்றீங்க அப்படின்றதுனால தான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்டாக ஹை ப்ரைஸில் வித்துட்டு இருக்கான். மவுண்ட்டை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த மைக்லேயே நீங்கள் விளாக் பண்ண முடியும். ராவாக வந்து சவுண்டு சூப்பராக கேப்சர் ஆகும். டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு லைட்டு எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா வச்சுக்கலாம், மைக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா வச்சுக்கலாம். அதுக்கான கிளிப்ஸ் இதிலே இருக்குது. மிக முக்கியமான விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இது கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 ஜாக் வந்து சொருகிறதுக்கான பின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான டைப் சி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா HDMI வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படியே கேமராவில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த லாக் அப்படி ஓப்பன் பண்ணி கோப்ரோ இதில் சொருகுனா போதும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து கோப்ரோ ஹீரோ 10 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இப்படி டோரை வந்து ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா, இது இருக்க வரைக்கும் தான் இது வாட்டர் ப்ரூஃப். இதை அவ்வளோதான் கலட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த மீடியா மோடும் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் மாடரேட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் எப்படி இன்செர்ட் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இந்த கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி வச்சுட்டு காட்டுறேன். இப்படி லைட்டாக உள்ள தள்ளி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுங்க, முடிஞ்சு. ஸோ மீடியா மோட் ரெடி. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த விண்டு மஃபுல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து வராது. ஸோ சூப்பராக இருக்குது. கனெக்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே டிஃபால்ட்டாக வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜே கிளிப்பும் போட்டாச்சு, மீடியா மோடையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து இந்த கிளிப்பில் கேமரா வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, செட்டப் முடிஞ்சிச்சுங்க. கேமரா வந்து ரெடி. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கான மைக்கு என்னடா முடிஞ்சிச்சுன்னு சொல்கிற அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது, உங்கள் மைண்ட் வாய்ஸு. முடியலை. கேமரா வந்து ஒரு இடத்துல அலைன் பண்ணுறதுக்கான ஒர்க்கை முடிஞ்சிருச்சு. போடும்போது பார்த்து போடுங்க, டேமேஜ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரையும் இந்த பின்னெல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா தான் வண்டி ஓடிட்டே இருக்கும்போது ஆகிற வைப்ரேஷனால வர ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி இதில் வராது. ஸோ கேமரா செட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் விளாகிங்கான செட்டப் வந்து இதில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதில் என்ன ஆட் பண்ணணும், மைக் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன மைக் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, மோனா வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. இந்த 350 ருபீஸ்க்கு 1 மீட்டர் மைக்கு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm கனெக்டர், அந்த கனெக்டர் கொடுப்பாங்க. அது இல்லாமல் தயவு செஞ்சு மைக்கை போட்டுறாதீங்க, பயங்கர இறைச்சலாக இருக்கும், ஆடியபிளாக இருக்காது. பட் இது வாங்குறது மூலமாக எல்லாமே கொடுப்பாங்க. பவுச் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கேரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதை ஈஸியாக வச்சு நம்ம வந்து கேரி பண்ணிக்க முடியும், மிஸ் ஆகாது. ஸோ நான் மைக்கை வந்து உள்ளே வந்து மாட்டிட்டேன். உங்கள் ஹெல்மெட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மைக்கை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா கனெக்டர், இதுதான் வந்து அதோட அந்த கனெக்டரு. இந்த கனெக்டர் இல்லாமல் நம்மளால வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது, பயங்கரமாக நாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளிப்லாம் எல்லா பிராண்ட்லையும் தரமாட்டாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளிப்பு. ஸோ இந்த ஹூக்கில் வந்து மைக்கை மாட்டிட்டு இதை வந்து நம்ம முன்னாடி வந்து இது பண்ணிக்கலாம், கிளிப் பண்ணிக்கலாம். மைக்கும் வந்து கொஞ்சம் கூட அசையாது. செம்ம நல்ல ப்ராடக்ட்டுங்க. நான் எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸு லிங்க்கு எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் எதுவோ அது வாங்கிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு, அதுதான் வந்து நான் சொல்கிறது. ஸோ என்னோட மோட்டோ விளாகிங் ஸ்டோரி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து மோட்டோ விளாக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அன்னைக்கு என்னோட
ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து வெல்த்தியாக இல்லை. ஸோ இந்த 6 வருஷமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து பைக்கை வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மோட்டோ விளாக் செட்டப் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் நம்மள்ட்ட வந்துருச்சு. இப்போயே நம்ம ட்ரிப்பு கிளம்பலாம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. பட் இன்னும் வந்து ஒரு 3 விஷயம் மிஸ்ஸிங்க. ஜாக்கெட்டும் ஷூஸும் க்ளவ்வும் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அது நம்ம ட்ரிப்பு போகும்போது வாங்கிக்கலாம். இப்போ தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. இன்னும் வந்து ஒரு 2 மாதம் டைம் இருக்குது நம்ம ட்ரிப் போகிறதுக்கு. ஸோ அதுக்கிடையில் போகிற ட்ரிப்புக்கு எல்லாமே நம்மள்ட்ட வந்து ரெயின் ஜாக்கெட்டும் மற்ற எல்லா கியர்ஸும் இருக்குது. ஸோ வந்து ஹெல்மெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. மைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னா, ஸோ மைக் வந்து நான் இந்த மாதிரி தான் உள்பக்கமாக செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து ஒரு 1 மீட்டர் வந்து லென்த் இருக்கிறதுனால நான் ஒரு அழகாக நீட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம போட்ட ப்ளூடூத் வந்து இந்த சைடு வந்துருச்சு. மைக்கு ஃப்ளெக்சிபிள் மைக்கு. நம்ம மோட்டோ விளாக் பண்ணுற மைக் வந்து இந்த சைடு வந்துருச்சு. நம்ம போட்டாலும் நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் திரும்பவும் கலட்டி மாட்டி கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். பண்ணும்போதே வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு. கலெக்ட்னோல பேடிங்ஸு அதை திருப்பி உள்ளே வச்சா வேலை முடிச்சுங்க. இந்த மைக் அடாப்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த அடாப்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மைக் இருக்குங்களா, மைக்கை வந்து இப்படி ப்ளக் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் செட்டப் ரெடி. நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஆங்கிள்லாம் செட் பண்ணணும். ஆங்கிள் செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் சேர்த்து இதில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி நான் போடுறேன். எப்படி வந்து வாய்ஸ்லாம் எப்படி கிளியராக இருக்குது, ஆங்கிள்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி செட்டப் பண்ணுற வீடியோ வந்து ஸோ மோட்டோ விளாக் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு தமிழ் மோட்டோ விளாகர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய். ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் ரைடிங்காக நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் ஜாக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல, ரைடிங் பேண்ட்டு ஷூஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நம்ம கரூர்லேருந்து நியரஸ்ட் சிட்டி வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ இங்கே தான் எல்லாமே கிடைக்குது. ஸோ இன்னைக்கு போயிட்டு இன்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். அப்புறம் அதே மாதிரி வண்டிக்கு கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வேறு வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதையும் வாங்கிட்டு அடிஷ்னலாக வந்து ஒரு கோப்ரோ வேற வாங்க வேண்டியிருக்கு. அந்த கோப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கோப்ரோஸில் வந்து நல்ல ப்ரைஸ்க்கு நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த ஷாப்புக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணி ஒரு வேளை கிடச்சிச்சு அப்படின்னா கையோட அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வாங்க முடியாது. எல்லாமே வாங்கி வச்சுட்டு முன்னாடியே வந்து நம்ம வண்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வீடியோ தான். நம்ம மொத்தமாக கோப்ரோ வந்து செட் பண்ணியாச்சு இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம செட் பண்ணது ஒர்க் ஆகுது, நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது, விண்ட் பிளாஸ்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து இந்த இதிலே பார்த்தலாம்.